ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி தீபம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரம்யாவும் ரியாவும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறாங்க. அப்போ ரியா சொல்கிறாங்க, இந்த முகத்தில் உள்ள மாஸ்க்கை நான் கழட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டிட்டு இருக்கும்போது அம்பிகா வந்து தீபாவோட ரூமுக்கு வராங்க. அப்போ பார்த்துருந்தாங்க, ஓஹோ இதுதான் விஷயமா, அதனால தான் இவள் கழுத்தில் நான் நெக்லஸ் போடுறதுக்காக வரும்போது இவள் தடுத்து நிறுத்தினாளா, அப்போ உண்மையிலேயே இவள் தீபாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகா வந்து நேராக இவங்ககிட்ட வந்துருந்தாங்க. என்னது இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அப்போ உண்மையான தீபா எங்கே தான் போனா அப்படின்னு அம்பிகா வந்து கேட்கவும் இதை பார்த்ததுமே ரெண்டு பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இப்போ என்னடி நம்ம பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது இவங்களை வெளியே விட்டாக்கி உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க, அதனால் இப்போ வந்து என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த மயக்க மருந்து ஸ்ப்ரே எடுத்து அம்பிகா முகத்தில் அடிக்கிறதுக்காக வராங்க. அப்போ அம்பிகா எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க, ஆனாலும் அவங்களால முடியலை. அந்த மயக்க ஸ்ப்ரேயை வந்து அடிக்கவும் அம்பிகா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருந்தாங்க. இவங்களை கட்டிலுக்கடியில் நம்ம வச்சிடலாம், அப்போ தான் யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கட்டிலுக்கடியில் அவங்க மறைச்சி வச்சுருந்தாங்க. சரி சரி சீக்கிரம் நீ இந்த மாஸ்க்கை போட்டுட்டு நீ பட்டுப்பொடையெல்லாம் உடுத்துட்டு நீ கிளம்பு, இல்லைன்னா இப்போ உன்னை தேடி வந்துட போகிறாங்க அப்படிங்கும்போது ரம்யாவும் வந்து தீபா உடுத்துருக்குற அந்த மாதிரிக்கு முகூர்த்த படவே எடுத்து அவங்க உடுத்துருந்தாங்க. உடுத்துட்டு அவங்க மாஸ்கையும் போட்டுருந்தாங்க. அப்போ மைதிலையும் மீனாட்சியும் வந்து கதவை தட்டவும் இந்த வாரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து ரம்யா வெளியே வராங்க. அப்போ பார்க்குறாங்க அவங்க ரெண்டு வரும், என்னது தீபா இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துட்டு இருக்காளே அப்படிங்கிறாங்க. அப்புறம் ரம்யா நினைக்கிறாங்க, நம்ம கரெக்டாக தானே மேக்கப்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம், அப்புறமா எதுக்காக இவங்க இப்படி சந்தேகப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இன்னைக்கு தீபாவட்ட ஏதோ ஒரு மாற்றம் இருக்குதுல்ல அப்படிங்கும்போது அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, ஆமாம் மைதிலி நீ சொல்கிறது கரெக்டு தான், தீபாட்ட ஏதோ ஒன்று குறைச்சலாக இருந்துட்டு இருக்குது, அது என்னன்னு தான் தெரியல, ஆனால் இது நம்ம தீபா மாதிரியே இல்லை அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சொல்லவும் இதை கிட்டதுமே ரம்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ நம்ம கரெக்டாக தானே மேக்கப்லாம் பண்ணியிருக்கிறோம், அப்புறமா எப்படி இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நம்ம மேலே வந்து சந்தேகம் வருது, ஒருவேளை மாஸ்க் ஏதாவது கலந்துருக்குமோ அப்படிங்கும்போது அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு ரம்யா நினைக்கவும் அப்போ அபிராமி வந்துருந்தாங்க. என்னம்மா நீ கிளம்பிட்டியா, சரி வா அப்படின்னு சொல்லவும் அப்போ தீபா மாதிரிக்கு இருக்கிற ரம்யா வந்து கிளம்பி மணமேடைக்கு வராங்க. இங்கே பார்த்தோம்னா கார்த்தி தான் காட்டுறாங்க. கார்த்தி வந்து அவங்க கிளம்பிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு டாக்டர் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, சொல்லுங்கள் டாக்டர் என்ன இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கவும், கார்த்தி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும், அதனால தான் இந்த நேரத்தில் நான் ஃபோன் பண்ணினேன், இப்போ உனக்கு கல்யாணம்னு எனக்கு தெரியும், ஆனாலும் வந்து இந்த விஷயத்தை இப்போ நான் சொல்லக்கூடிய நேரம், அதனால தான் நான் வந்துட்டு சொல்கிறேன் அப்படிங்கும்போது, என்ன டாக்டர் அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படிங்கும்போது, ஆமாம் அம்மாவுக்கு நேற்றுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியாது அப்படின்னு கார்த்தி சொல்லும் போது, இல்லை அம்மா வந்து யாருக்கிட்டையுமே சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, நான் யாருக்கும் தெரியாம தான் அம்மாவை பார்க்கறதுக்காக நேற்று வந்தேன், அம்மா கொஞ்சம் ரொம்பவே வந்து உடம்பு சரியில்லாம தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் இப்பவுமே அம்மா போய் கேட்க போறேன் அப்படிங்கும்போது, இல்லை கார்த்தி நீ அம்மா கிட்ட எதுவுமே கேட்டுற வேண்டாம், ஏன்னா அந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு அம்மா வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, அதனால தான் வந்துட்டு வந்து இந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டாம்னு சொன்னாங்க, நீ அதனால அம்மா கிட்ட கேட்டுற வேண்டாம், ஆனால் அம்மா பற்றின ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்குது, நீ ஒரு 5 நிமிஷம் என் வீட்டுக்கு வந்துட்டு போவியே அப்படிங்கவும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, டாக்டர் இப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் முகூர்த்த டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும், நான் இப்போமே வந்தாகணும் அப்படிங்கும்போது, கார்த்தி இது உங்கள் அம்மா சம்மந்தப்பட்ட விஷயம், ஏன்னா நீ உங்கள் அம்மா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்குன்னு எனக்கு தெரியும், அதனால தான் இந்த விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லணும், நீ ஒரு 5 நிமிஷம் மட்டும் வந்துட்டு போய் வந்துட்டு நீ உடனே கிளம்பல அப்படிங்கவும் அப்போ கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. எங்கே பார்த்தோம்னா தீபாவை தான் காட்டுறாங்க. தீபா வந்து ஆட்டோக்காரர் சொல்கிறாங்க, அண்ணா கொஞ்சம் சீக்கிரமாக போங்கண்ணா அப்படிங்கும்போது, சீக்கிரமாக தான் நான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து தீபா சொல்கிறாங்க, ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் முகூர்த்த டைம் வந்து முடிஞ்சிடும், அதுக்குள்ளேயும் வந்து கார்த்தி சார் வந்து அவள் கழுத்தில் தாலியை கட்டிடக்கூடாது, எப்படியாவது அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா அவங்களுக்குள்ளேயே வந்து அவங்க ரொம்பவே பதட்டமாகி அவங்க பேசிக்கிட்டே வராங்க. இப்போ பார்த்தோம்னா வந்து ஆட்டோ திடீர்னு நின்று போயிடுது. இதை பார்த்ததுமே தீபா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது, கொஞ்சம் இருமா ஆட்டோ திடீர்னு வந்து நின்று போச்சுது, என்னன்னு தெரியல நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி செய்கிறதுக்காக ஆட்டோக்காரர் வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து தீபா வந்து ஐயோ இந்த நேரத்தை பார்த்து இப்போ ஆட்டோ வரை நின்று போச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே வந்து பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே ரம்யாவை தான் காட்டுறாங்க. ரம்யா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த தாலி அதில் வச்சிருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ரம்யா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க. இந்த தாலியை வந்து தீபா கழட்டி வச்சாலா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த தாலி வந்து என் கழுத்தில் ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அபிராமியை தான் காட்டுறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, எங்கள் கார்த்தியை போய் நம்ம அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அப்போ அங்கே அருண் இருக்கிறாங்க. அருண் நீ போய் கார்த்தியை அழைச்சிட்டு வா அப்படிங்கும்போது அப்போ அருணும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ அருணும் ஆனந்தும் வந்து அங்கே ரூமுக்குள்ளே வராங்க. அப்போ அருண் நினைக்கிறாங்க இன்னும் கார்த்தி வரல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போதே ஆனந்த் கேட்குறாங்க, எங்கே கார்த்தியை காணலை அப்படிங்கும்போது, இல்லை கார்த்தி வந்து
வந்து ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புனா என்கிட்ட சொல்லிட்டு தான் கிளம்புனா, ஆனால் அவன் வந்திருப்பான்னு நினச்சேன், இன்னும் வர காணலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அபிராமி அங்கே வராங்க. என்ன கார்த்தி இன்னும் காணலை, எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போனா கொஞ்ச நேரத்தில் வந்துடுதுன்னு சொன்னாம அப்படிங்கும்போது, என்ன அருண் இந்த மாதிரிக்கு சொல்லிட்டு இருக்கிற, கார்த்தியா இந்த நேரத்தில் நீ வெளியே விட்ட அப்படிங்கும்போது, இல்லைம்மா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம், நான் இப்போ 10 நிமிஷத்தில் வந்துடுன்னு சொல்லிட்டு கார்த்தி போனாமா அப்படிங்கவும், சரி நீ கார்த்திக்கு ஃபோன் பண்ணி பாரு அப்படிங்கிறாங்க. அப்போ அருணும் கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் அவர் ஃபோனை வந்து எடுக்கவே இல்லை. என்னன்னு தெரியலம்மா, கார்த்தி ஃபோனே எடுக்கலாமா அப்படிங்கும்போது, ஐயோ மூர்த்த டைம் வேறு நேரம் ஆயிடுச்சுது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே இறங்கி வராங்க. அப்போ ஜானகி கேட்குறாங்க, எங்கே மாப்பிள்ளையை காணலை அப்படிங்கும்போது, இல்லை கார்த்தி ரூமில் ரெடி ஆகிட்டு இருக்கிறா, இவனை கொஞ்ச நேரத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லவும் அவங்க அபிராமி வந்து பொய் சொல்லி வச்சுருந்தாங்க. இவங்களும் அப்படியான்னு சொல்லி கேட்டுருந்தாங்க. எங்கே பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்க டாக்டர் வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, கார்த்தி இந்த நேரத்தில் நான் உன்னை கூப்பிட்டுருக்கக்கூடாது, ஆனாலும் வந்து உங்கள் அம்மாவோட விஷயம்லாம் அதுக்காக தான் நான் கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி டாக்டர், அம்மாவுக்கு என்னாச்சு, ஏதாவது பிரச்சனை அப்படிங்கும்போது, ஆமாம் கார்த்தி உங்கள் அம்மாவுக்கு பிரச்சனை தான் அப்படிங்கிறாங்க. என்ன டாக்டர் நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் அவங்க வந்து ஓய்வு எடுத்துருக்கணும், ஆனால் அவங்க ரெஸ்ட்டே இல்லாமல் வேலை பார்த்துருப்பாங்க போலுக்கு, அதனால தான் அவங்களுக்கு உடம்பு ரொம்பவே வந்து மோசமாகி போச்சுது. சொல்ல போனாக்கி அவங்க இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் தான் அவங்க அட்மிட் பண்ணியிருக்கணும், ஆனால் அந்த கல்யாணம் முடிட்டுன்னு சொல்லிட்டு தான் நானும் பேசாமல் அமைதியாக இருந்துட்டேன். இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உடனே வந்து அவங்களை ஹாஸ்பிட்டலில் நீ அட்மிட் பண்ணிடு அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்தி கேட்குறாங்க, நானும் அம்மா கிட்ட சொல்லிட்டேன் இந்த கல்யாணம்னா வேண்டாமா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க சொன்னேன், ஆனால் அம்மா தான் கேட்கவே மாட்டேன், இந்த கல்யாணத்தை நடத்தி தீரணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க, அதனால தான் நானும் பேசாமல் இருந்துட்டேன் அப்படிங்கும்போது, நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது கார்த்தி, அம்மா வந்து உன் கல்யாணத்தை வந்து நல்லபடியாக நடத்தணும்னு சொல்லி கூட என்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால தான் நானும் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டேன், ஆனால் அவங்க இப்படியே இருந்தாங்கன்னா அப்புறமா அவங்கள காப்பாற்ற முடியாது, அதனால இந்த கல்யாணம் முடிஞ்சதுமே உடனே நீ வந்து ஹாஸ்பிட்டல் அவங்களை அட்மிட் பண்ணிடு அப்படிங்கும்போது, கார்த்தியும் சரி டாக்டர் அப்படிங்கிறாங்க. சரி கார்த்தி, இதை ஃபோனில் சொன்னால் சரிப்பட்டு வர, அதனால தான் உன்னை நேரில் சொல்லணும்னு சொல்லி வர சொன்னேன், சரி உனக்கு வர டைம் ஆயிடுச்சு நீ கிளம்பு அப்படிங்கப்போ கார்த்தி அங்கேருந்து கிளம்பி வராங்க. எங்கே பார்த்தோம்னா தீபாவை தான் காட்டுறாங்க. அப்போ அந்த ஆட்டோ வந்து அவங்க ரிப்பேர்னால அவங்க சரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா ஆட்டோ சரியாச்சா இல்லை அப்படிங்கும்போது, கொஞ்சம் இருமா அதான் சரி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அது சரியாயிடுது. அப்போ ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க, ஸ்டார்ட் ஆயிடுது. உடனே வந்து தீபா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அவங்க ஆட்டோவில் ஏறுதாங்க. ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிருங்கண்ணா, இப்போமே லேட் ஆகி போச்சுது, இன்னும் லேட் ஆகிடக்கூடாது அப்படிங்கும்போது, சரிம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ தீபா நினைக்கிறாங்க, ஐயோ அங்கே கார்த்தி சார் தாலி கட்டிட்டாரா இல்லைன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரமாக போகணுமோ அவ்வளோ சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லி தீபா ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா கார்த்தி வந்து கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அம்மா வந்து நடு ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு திருடன் வந்து அந்த அம்மா கழுத்தில் உள்ள தாலி வந்து அவங்க அத்துட்டு ஓடவும், அப்போ அந்த அம்மா வந்து கதற ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ என் தாலி செயினை வந்து அந்த திருடன் அத்துட்டு ஓடுதான், யாராவது வந்து காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லவும் கார்த்தி இந்த இடத்துல வந்துருந்தாங்க. அப்போ கார்த்தி சொல்லவும், சரிம்மா நீங்கள் பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு வந்து அந்த தாலி செயினை வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அந்த திருடனை பிடிக்கிறதுக்காக அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு அவங்க போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ரம்யாவை தான் காட்டுறாங்க. அப்போ அபிராமிகிட்ட கேட்குறாங்க, என்னத்தை இன்னும் அவர் வரலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வந்துருவாம்மா கொஞ்ச நேரத்தில் வந்துருவோம் அப்படிங்கிறாங்க. சரியத்தை அவர் வரட்டும், அதுக்குள்ளேயும் இந்த தாலியை வந்து எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடலாம்ல, இன்னும் மூர்த்த டைமுக்கு கொஞ்சம் நேரம் தானே இருக்குது, முடிஞ்சிடக்கூடாதுல அப்படின்னு ரம்யா சொல்லவும், அப்போ ஐயரும் சொல்கிறாங்க, ஆமாம் அந்த பொண்ணு சொல்கிறது கரெக்டு தான், எல்லாரும் அந்த தாலியை தொட்டு கும்பிட்டுட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கும்போது சரின்னு சொல்லிட்டு மீனாட்சி அந்த தாலியை எடுத்துகிட்டு எல்லாத்தையும் காட்டவும் எல்லாருமே தொட்டு கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ரம்யா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கார்த்தி வந்து என் கழுத்தில் தாலியை கட்டிடுவார் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து தீபாவை தான் காட்டுறாங்க. தீபா வந்து ரொம்பவே பயத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது கார்த்தி வந்து அந்த திருடனை பிடிச்சிட்டு அந்த செயினை வந்து அவங்க எடுத்து வாங்கியிருந்தாங்க. வாங்கினதுமே அந்த அம்மாட்ட கொண்டு கொடுக்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, தம்பி நீ ரொம்ப நல்லா இருக்கணும்பா, இது இன்னைக்கு வந்து என் தாலி செயினை வந்து அந்த திருடன் அத்துட்டு போயிட்டான், எனக்கு வந்து என்னமோ பயமாகி போச்சுது, என் கணவருக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே பயத்தோடு இருந்தேன், ஆனால் அந்த தாலி செயினை நீ எனக்கு வாங்கி கொடுத்த பற்றியா, நீயும் உன் பொண்டாட்டி ரொம்பவே நல்லா இருக்கணும்பா அப்படின்னு சொல்லி அவங்க ஆசீர்வாதம் பண்ணுதாங்க. அப்போ கார்த்தியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா தீபாவும் கார்த்தியும் வந்து வந்துட்டு இருக்கும்போது கார்த்தி வந்து தீபாவை ஆட்டோவில் வச்சு பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே இது என்னது தீபா ஆட்டோவில் போகிற மாதிரிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. நம்ம போகிற வழியில தான் அவங்களும் போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணி கார்த்தி
கார்த்தி வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. ஆனாலும் வந்து சிக்னல் வந்து மாட்டிக்கிடுதாங்க கார்த்தி. ஐயோ தீபாவை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ வந்து அங்கே மணமேடையிலையும் வந்து அங்கே தீபா இருந்துட்டு இருக்கிறாங்க, அந்த ஆட்டோலையும் தீபா மாதிரிக்கு ஒரு பொண்ணு இருந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே என்னதான் நடக்குன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு கார்த்தி வந்து ரொம்பவே பதட்டம் அடைகிறதாங்க. எப்படியாவது ஃபாலோ பண்ணி பிடிச்சிடலான்னு பார்த்தாக்கி இப்படி டிராஃபிக்கில் நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு கார்த்தி ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ரம்யாவை காட்டுறாங்க. என்ன கார்த்தி இன்னும் இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சுது ஆளை காணலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜானகியும் தர்மலிங்கமும் அபிராமிகிட்ட கேட்குறாங்க, என்னம்மா இன்னும் அவரை காணலை, அவரை வர சொல்லுங்க மாப்பிள்ளையே அப்படின்னு சொல்லும் போது அப்போ அபிராமி வந்து அருண் கிட்ட போகிறாங்க. என்ன அருண் இன்னும் கார்த்தி ஆளை காணல, நான் எவ்வளோ நேரம் தான் நான் சமாளிக்கிறதுக்கு, எல்லாருமே வந்து அவங்க கார்த்தி தேட ஆரம்பிச்சிட்டாங்க பாரு, மூர்த்த டைமுக்கு வர டைம் ஆகி போச்சுது, கார்த்திக்கு நீ ஒரு ஃபோனை பண்ணி பாரு அப்படிங்கும்போது அருண் வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தியும் ஃபோனை அட்டன் பண்ணியிருந்தாங்க. அப்போ அருண் கேட்குறாங்க, கார்த்தி நீ எங்கே தான் இருக்கிற, டைம் ஆகி போச்சு மூர்த்தத்துக்கு, உன் அம்மா வர தேடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ கார்த்தி கேட்குறாங்க, மணமேடையில் தீபா இருக்கிறாளா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் தீபா அங்கே தான் இருக்கிறா அப்படிங்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படிங்கவும், இல்லை ஆட்டோவில் தீபா மாதிரிக்கு ஒரு பொண்ணு போகிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, தீபா மாதிரிக்கு வேற யாராவது ஒருத்தங்க இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை அப்படியே அச்செல்லாம் நான் தீபா மாதிரிக்கு தான் பொண்ணை பார்த்தேன், அப்போ மணமேடையிலும் தீபா இருக்கிறாங்க இங்கேயும் தீபா இருக்கிறதா அப்புறம் யாராக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அருணுக்கும் ரொம்பவே குழப்பமாயிருது. அப்படிலாம் ஒன்றும் இருக்காது கார்த்தி, நீ சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சிருந்தாங்க. அப்போ அபிராமி கேட்குறாங்க, என்ன கார்த்தி என்ன சொன்னா, ஏதாவது பிரச்சனை அப்படிங்கும்போது இல்லம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, கார்த்தி வந்து மண்டபத்துக்கு தாமா வந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு அருண் சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அபிராமி வந்து கீழே இறங்கி வராங்க. எங்கே பார்த்தோம்னா கார்த்தி வந்து அந்த ஆட்டோ எங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தேட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ஆட்டோவை பார்த்துருந்தாங்க. இந்த ஆட்டோவில் தான் தீபா மாதிரிக்கு ஒரு பொண்ணு போனாங்க, எப்படியாவது அவங்களை பிடிக்கணும்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அந்த ஆட்டோவை வந்து எப்படியாவது ஃபாலோ பண்ணி பிடிச்சணும்னு சொல்லிட்டு அவங்க ஃபாஸ்ட்டாக காரை ஓட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்னன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.